தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அருணாச்சல பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 6 மணிக்கு தொடங்கி நடந்து வருகிறது. முன்னிலை விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், இனி நீங்க தொடரலாம். நன்றி பிரியா. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பாஜக ஆட்சி மீண்டும் அமைய உள்ளது. கிட்டத்தட்ட முன்னணி நிலவரங்கள் அனைத்தும் அதைத்தான் உறுதிப்படுத்துகின்றது. மீண்டும் 11வது முறையாக பெமா காண்ட் பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை 29 சீட் முன்னணியில் இருக்கிறாங்க. 29 என்பது 33 4 அதிகரித்திருக்குது எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டு. அடுத்து என்பிபி கட்சியை பொறுத்தவரை 6 இடங்களையும், என்சிபி 2 இடங்களையும், பிபிஏ கட்சி 2 இடங்களையும், காங்கிரஸ் 1 இடத்தை மட்டுமே பெற்று இருக்கிறது. சுயேட்சை வேட்பாளர்களும் 2 இடத்தை பெற்றிருக்கிறாங்க. அருணாச்சல பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரையும் பாஜக எந்த அளவிற்கு சீன எல்லையை ஒட்டியுள்ள பகுதி, மியான்மர் எல்லையை ஒட்டியுள்ள பகுதி, அஸ்ஸாம் எல்லையை ஒட்டியுள்ள பகுதி, எந்த அளவிற்கு பாஜகவினுடைய செல்வாக்கு இந்த பகுதிகளில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால விவரங்களை பார்க்க முடியுது. மொத்தமாக 60 தொகுதிகள் உள்ள அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் தற்போது 42 தொகுதிகளுடைய முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்திருக்குது. 10 தொகுதிகளுக்கு ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பே பாஜக வெற்றி பெற்றிருந்த நிலையில தற்போது மீண்டும் 18 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக அருணாச்சல பிரதேசம் தமிழ் சங்கத்தை சேர்ந்த மோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க சார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் உருவாயிருக்குது. ரிசல்ட்ஸ் எல்லாம் அதுதான் நமக்கு உணர்த்துது. அங்க இருக்கிற கள நிலவரம் சொல்லுங்க. வாக்கு பதிவை பொறுத்தவரை மக்கள் எதெல்லாம் பொறுத்து பாஜகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள்? முதல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க, சென்ட்ரல்ல யார் இருக்காங்களோ அங்கதான் இங்க போற மென்டாலிட்டிங்க. இதெல்லாம் சென்ட்ரல் ஃபண்டிங் நம்பி இருக்கிற ஸ்டேட்டுங்க இதெல்லாம். அதனால இங்க ஃபோர்கோன் கன்க்ளூஷன் எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க தான் வருவாங்கன்னு, பிஜேபி தான் வருவாங்கன்னு. இப்ப என்ன இன்ட்ரெஸ்டிங்னா எவ்வளவு சீட் எடுப்பாங்க, கிராஸ் 50 அந்த மாதிரி தான். இதாங்க நிலவரம். சார், 2016ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. 2016க்கு பிறகு மிகப்பெரிய ஒரு எம்எல்ஏக்கெல்லாம் மாறின ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆட்சிகள் கலைக்கப்பட்டது. அதற்கு பிறகு காங்கிரஸ்ல இருந்து பாஜகவிற்கு மாறுது. இந்த ஒரு சூழலை பற்றி சொல்லுங்க. எந்த இடத்துல காங்கிரஸ் தவற விட்டார்கள்? காங்கிரஸ் தவறுன்னு கிடையாதுங்க. அங்க எங்க சென்ட்ரல் இருக்கோ அப்ப சார்ந்து தான் இருக்குங்க சின்ன ஸ்டேட்லாம். அது யார் வந்தாங்களோ இங்க ஏன்னா இங்க டெவலப்மெண்ட் ஒண்ணுமே இல்லை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாஜக கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே டெவலப்மெண்ட் நிறைய இருக்கு, நிறைய நடந்திருக்கீங்க. ரோடு வசதிகள், லைட் வசதி, இதெல்லாம் சீக்கிரமா எடுத்து செய்யறாங்க. நல்ல சிறப்பாவே செய்யறாங்க நார்த் ஈஸ்ட்ல. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ கொஞ்சம் இன்சர்ஜென்சியும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ இங்க லா அண்ட் ஆர்டர் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதனால இங்க டெவலப்மெண்ட் அதிகமாகுது. அது ஒரு மெயின் காரணம். மக்கள் பீப்புள் தே ஆர் வெரி ஹாப்பி ஹியர். இது உண்மையான காரணம். அருணாச்சல பிரதேச மாநிலத்திலிருந்து இட்டாநகர்ல இருந்து நீங்க கிட்டத்தட்ட அங்க உள்ள கள நிலவரத்தை எங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறீங்க. அடுத்தடுத்து வெற்றி நிலவரங்கள் குறித்து உங்களிடம் கலந்துரையாடுகிறோம் சார். மிக்க நன்றி. அருணாச்சல பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை பாஜக ஆட்சி அமைப்பதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. இன்னும் நாடாளுமன்ற, அதாவது 2 நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தலும் நடைபெற்ற நிலையில இதே ரிசல்ட் தான் கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தொகுதிகள் 2 தொகுதிகள் இருந்தாலும் அதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். எனவே பாஜக மீண்டும் இங்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பும் உருவாயிருக்குது. வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்திலிருந்து 2 நாடாளுமன்ற தொகுதிகளும் எங்களால் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. இன்னமும் 18 தொகுதிகள் வரை எண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கிற நிலையில இன்னும் ஒரு 2 மணி நேரத்திற்குள்ளாக அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை ஆட்சி அமைக்கப் போவது யார் அப்படிங்கிற கேள்விக்கான விடை கிடைத்துவிடும். இந்த 2 தேர்தலையும் மத்தியில் இருக்கிற முக்கிய அரசியல் கட்சிகள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் நாளை மறுநாள் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. பூங்குழலி, பிரியா, நீங்கள் மற்ற செய்திகளை தொடரலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலவெற்றிவேல். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.